ஸ்டாலின் கேட்கிறாங்க, நான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன். ஏங்க போக மாட்டீங்கன்னா, தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாம போயிட்டாங்க. கண்ணுல தனியா வருது, எப்படி நான் போய் எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாற்றுவேன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு. சரிங்கய்யா, 2022 ஏன் போகல அப்படின்னு சொல்லி அதுக்கு எனக்கு அதை சொல்றாருன்னா, எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு, அந்த ப்ரிப்பரேஷனுக்காக இருந்து அதனால அப்பா போகும். சரிங்கய்யா, பரவாயில்ல. 2023 எங்கயா போல அவ ஃபாரின் போயிட்டாங்க. இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். 2021 இவங்க வரும்பொழுது நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு. 2021 மேல வர்றாங்க. அதற்கு முன்பே நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு. 2021 விட்டுலாம். 2022 போல, 2023 போல, 2024 போல. இந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம்? ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டோம். அம்மா கேட்பாங்க, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போல? அம்மா வயிற்று வலி. இது திங்கட்கிழமை போன வாரம். இந்த வாரம் போக மாட்டோம். ஏன் தம்பி போல? அம்மா முதுகு வலி. அடுத்த வாரம் போக மாட்டேன். ஏன் நீ பூரி சுட்ட, பூரியில என்ன அதிகமா இருந்துச்சு, அதை சாப்பிட்டு வயிறு அப்செட் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் பேக் ஏற மாட்டேன். எங்க வீட்டுல இந்த கதையெல்லாம் நான் பாக்கல. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா, ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அங்க போனாருன்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு. இது ரூம கூட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்ட வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ